ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் ஸ்பேஸ் ஏர் ஃப்ரையர் சீரீஸ் 19. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் குக்கீஸ். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். இதில் பட்டர் வேண்டான்னா நீங்கள் பீனட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் சாதாரண குக்கிங் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹோல் எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. எக்கோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோம். 1/2 கப்பு கோதுமை மாவு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, இவ்வளோத்தையும் போட்டுட்டு மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். நான் இதில் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஏர் ஃப்ரையரை ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு 160 டிகிரிக்கு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்த அந்த மிக்சரை குட்டி குட்டி பாலாக உருட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அதில் குட்டி குட்டி பாலாக இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் நார்மலாக ஒரு ஃபோர்க்கு வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு சிம்பிள் டிசைன் வச்சு அதில் ஒரு முந்திரி பருப்பு வச்சுருவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன ஷேப் வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ரெடி பண்ணதை ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த உள்ளே வச்சதுக்கப்புறம் வெளியே எடுக்கும்போது அந்த பிஸ்கட்டோட மேலெல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிருக்கும். அதுவே நமக்கு போதும். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா உங்களுக்கு ஏற்றாப்புல 5 மினிட்ஸ் கூட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த பிஸ்கட்ஸை உடச்சி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.